الحمدللہ رب العالمین والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه اجمعین اما بعد رضیت باللہ ربا وبالاسلام دینا وبسيدنا محمد صلی اللہ علیہ وسلم نبیا ورسولا وببيعتنا بيعة نعوذ بالله من غضب الله وغضب رسوله. எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் பரிசுத்த அஹ்லுல் பைத்துகள், சத்திய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபாஉ தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், இமாம்கள், நல்லடியார்கள், மூமினான முஸ்லிமான ஆண் பெண் சகோதர சகோதரிகள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் நிலவட்டும் என பிரார்த்தித்தவனாக, கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய நமது மஸ்ஜிதுல் ஆலி பள்ளிவாயலினுடைய கௌரவ கண்ணியத்துக்குரிய பேஷ் இமாம் மௌலவி நிஸ்தார் ஆலிம் மன்பஇ அவர்களே, இந்த பள்ளிவாயலுடைய மேன்மைக்குரிய கௌரவ நிர்வாகிகளே, மற்றும் இங்கே ஜமாத்தார்களாக கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மஹல்லாவாசிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கு நம் எல்லோருக்கும் எவ்வாறு பாக்கியத்தை தந்திருக்கிறானோ, அதுபோல இந்த ரமலானில் லைலத்துல் கத்ரையும் அடைகிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக, சங்கையான ரமலானுடைய மாதத்திலே பிறை 17ஆம் இரவிலே நாம் அனைவரும் இருக்கிறோம். இன்றைய நாள் இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முக்கியமான நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு வரலாற்று நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 40வது வயதில் நபி என்று பிரகடனம் செய்யப்படுகிறார்கள். மேலதிகமாக 13 ஆண்டுகள் மக்காவிலே வாழ்கின்றார்கள். ஆனாலும் அந்த 13 ஆண்டுகளில் மக்காவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நிம்மதியாக வாழ்வதற்கு அங்கிருந்தவர்கள் விடவில்லை. அதில் அதிகமானவர்கள் தூரத்தில் உள்ளவர்களும் அல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய குடும்பத்தை சார்ந்த குறைஷி குலத்தில் உள்ளவர்களும் அதிகமானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மக்காவிலே வாழ விடாமல் நிந்தித்தார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு 53வது வயதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனா நகருக்கு ஹிஜ்ரத்து சென்றார்கள். அங்காவது நிம்மதியாக வாழ முடியுமா என்று எத்தனித்த பொழுது அதற்கு கூட அங்கே அவர்களை வாழ விடாமல் மதீனாவில் உள்ளவர்களை தூண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மதீனாவிலும் உயிரச்சுறுத்தலை அன்றைய ஜாஹிலியா மக்கள் ஏற்படுத்தினார்கள். இந்த நிலையில்தான் ஹிஜ்ரத்துக்கு சென்று 2வது வருடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. சிரியா, இன்றிருக்கின்ற சிரியாவுக்கு வியாபாரத்திலே அபூ சுஃபியான் என்கின்றவருடைய தலைமையில் வியாபார குழு ஒன்று சென்று வருகிறது. அது மதீனாவை அண்மித்த பகுதியில் வருகிறது என்கிற செய்தி கிடைக்கிறது. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமலான் மாதம் பிறை 17இல் நடந்த இந்த சம்பவத்தினுடைய அடிப்படை இதுதான். அந்த வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்தி மக்காவிலும் என்னை வாழ விடவில்லை, மதீனாவிலும் இருக்க விடவில்லை என்பதற்காக இவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று முயற்சிக்கின்றார்கள். அதற்காக தன்னுடைய தோழர்களோடு யுத்தத்துக்காக செல்லவில்லை, சாதாரணமாகத்தான் செல்கிறார்கள். அவ்வாறு செல்கின்ற பொழுது அது ஒரு யுத்தமாக மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அபூ சுஃபியான் மக்காவுக்கு செய்தியை அனுப்புகிறார். மதீனாவிலே இருக்கிற முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் கூட்டத்தார்களும் என்னை வழிமறித்து இடையூறு பண்ணிவிட்டார்கள் என்கின்ற செய்தியை சொல்ல, மக்காவிலே இருந்த அபூ ஜஹில் 1000 பேர் கொண்ட படையோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு போர் புரிவதற்காக வருகின்றார். இவ்வாறு நடந்த பொழுது அபூ சுஃபியான் மதீனாவில் இருந்து தப்பித்து
மக்காவுக்கு சென்று சேர்ந்து விட்டார். ரெண்டு விஷயம், நிறைய பேர் இதை ரெண்டையும் உண்டா பேசுவாங்க. ரெண்டது, ஒன்று வியாபார கூட்டத்தோடு ஏற்பட்ட முரண்பாடு, இரண்டாவது பத்ர் யுத்தம் என்று நடந்த நிகழ்வு. இந்த இரண்டில் இரண்டாவது பத்ர் யுத்தமாக மாற வேண்டிய சூழல் ஏன் ஏற்பட்டது என்ற வரலாறு நெடியது. இது தராவிஹுடைய பயான் என்கிற காரணத்தினால் உங்களுக்கும் நேரத்தை கடத்தாமல் முடிந்தவரை என்னுடைய வார்த்தைகளில் சுருக்கமாக பேச முயற்சிக்கின்றேன். மக்காவிலே வாழுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கஅபாவிடத்திலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு தொழுவார்கள். தொழுகின்ற நேரத்திலே எதிரிகள் ஓரத்திலே நின்று கொண்டு விசில் அடிப்பார்கள், கைதட்டுவார்கள், ஏளனம் செய்வார்கள், தொல்லைகள் கொடுப்பார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு பொழுதும் தளர்வதில்லை. ஒரு நாள் கஅபாவிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுது கொண்டிருக்கிற பொழுது ஒட்டகத்தினுடைய குடல்களையும் அறுக்கப்பட்ட கழிவுகளையும் தங்கள் கரங்களினால் அள்ளி கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கழுத்திலும் முதுகிலும் போட்டு விட்டார்கள். உச்சகட்டம். விசில் அடித்தார்கள், கல்லறிந்தார்கள், நையாண்டி செய்தார்கள், நக்கல் அடித்தார்கள், கூக்குரல் இட்டார்கள், எல்லாம் செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கிக் கொண்டார்கள். இந்த சம்பவம் நடந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே இருக்கிறார்கள், எழும்பவில்லை. இந்த செய்தியை கேட்டு அருமை மகளார் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஓடிச் சென்று அவர்களுடைய கரங்களினால் அவைகள் அத்தனையையும் அகற்றுகின்றார்கள். எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த உலகத்துக்கே ரஹ்மத்துல் ஆலமீனாக வந்த ஒரு தூதர், இந்த உலகத்தில் வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுமே செய்யாத ஒரு மனிதர், 40 வயதிலே தன்னை நபி என்று அவர்கள் சொல்லுகிற பொழுது அதுவரைக்கும் அந்த சமூகத்தவர்களே இவர் ஒரு அல் அமீன், நம்பிக்கையானவர், அஸ்ஸாதிக், உண்மையானவர் என்று போற்றி புகழ்ந்த நாவுகளும் வாழ்த்திய கரங்களும் தான் இந்த ஒட்டக குடல்களையும் அவர்கள் மீது சுமத்தாட்டியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன், சர்வ உலக மக்களுக்கும் அருளாக அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்டவர்கள். சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா நாயகியை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மகளாக பிறக்க வைக்கிறான். அழுக்குகள் சுமத்தாட்டப்பட்டவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன். அதை அகற்றியவர்கள் யார் தெரியுமா? சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. பெத்த பிள்ளை, சொந்த பிள்ளை, எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் முடிந்த பிறகு தலையை உயர்த்தி பார்த்தார்கள். குறைஷி தலைவர்களில் 7 பேர் அங்கே நின்று சிரித்து கொண்டிருக்கிறார்களே, செஞ்சு போட்டு சாதனை படைச்சாக்கள் மாதிரி சிரிச்சுக்க நிற்கிறார்கள். யாரு? அபூஜஹில், உத்துபா, ஷைபா, உக்பத் பின் ஆமிர் போன்ற இப்படி ஒரு 7 மூத்த தலைவர்கள். அந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கரங்களை தூக்கி, யா அல்லாஹ், இதோ இந்த அபூஜஹலை உன்னிடத்திலே பாரம் சாட்டுகிறேன், இதோ இந்த உத்துபாவை உன்னிடத்திலே பாரம் சாட்டுகிறேன், இதோ இந்த உக்பாவை உன்னிடத்திலே பாரம் சாட்டுகிறேன் என்று அந்த 7 பேருடைய பெயர்களையும் அப்படியே சொல்லிக்கொண்டு துஆ செய்துவிட்டு அவர்கள் கையை விட்டு விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வாக்குறுதி கொடுத்தான். நாயகமே யா ரசூலல்லாஹ், இவர்களை நான் உங்களுக்கு பாரம் எடுத்து விட்டேன் நாயகமே, இவர்களை நான் பார்ப்பேன். மதீனாக்கு போன பிறகு அந்த 7 பேரும் அபூஜஹில் தலைமையில் பத்ர் யுத்தத்தில் வாராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அறிவிக்கிறான், நாயகமே யா ரசூலல்லாஹ், நாளை நடக்க போகின்ற பத்ர் யுத்தத்திலே மக்காவிலே உங்களுக்கு இந்த தொல்லை தந்த 7 பேரும் இன்ன இடத்திலே மாண்டு கிடப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா வஹீயை இறக்குகிறான். நாளை பத்ர் யுத்தம். இன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பத்ர் களத்திலே நடந்து தெரிகிறார்கள். தன்னுடைய கைத்தடியினால் சில இடங்களிலே கோடுகிறார்கள். நாளை இந்த இடத்திலே அபூஜஹில் மாண்டு கிடப்பான், நாளை இந்த இடத்திலே உத்பா மாண்டு கிடப்பான், நாளை இந்த இடத்திலே உக்பா மாண்டு கிடப்பான், நாளை இந்த இடத்திலே ஷைபா மாண்டு கிடப்பான் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளுக்கு முன்னதாகவே அந்த இடங்களை கோடிட்டு காட்டுகிறார்கள். அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். அதுபோலவே அந்த யுத்தமும் நடந்து முடிந்தது. அல்லாஹு தஆலா சொன்னான்,
நாயகமே யா ரசூலல்லாஹ், 2 கூட்டத்தார்களில் ஒருவரை ஜெயிக்கின்ற வெற்றி பெறுகின்ற வாய்ப்பை உங்களுக்கு நான் தருவேன் என்று நான் வாக்களித்தேன் அல்லவா என்று அல்லாஹ் கேட்கிறான். யார் அந்த 2 கூட்டம் தெரியுமா? ஒன்று அபூ சுஃபியானுடைய தலைமையிலே வந்த வியாபார கூட்டம், இரண்டாவது அபூ ஜஹலுடைய தலைமையிலே வந்த அந்த பத்ர் யுத்தத்துக்காக வந்த கூட்டம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறான், வயிது யஇதுகுமுல்லாஹு இஹ்தா தாயிஃபத்தைனி அன்னஹா லகும் வ தவத்தூன அன்ன கைர ذاتி ஷௌகா தகூனு லகும் வ யுரீதுல்லாஹு அன் யுஹிக்கல் ஹக்க பிகலிமதிஹி வ யக்தஅ தாபிரல் காஃபிரீன். நாயகமே யா ரசூலல்லாஹ், 2 கூட்டத்தார்களில் ஒன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டது என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டது வியாபார கூட்டத்தை தடுக்க வேண்டும், அவர்களுடைய பொருள்கள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நழுவ வாய்ப்பை விட்டு கொடுத்து விட்டான். ஆனால் இரண்டாவதிலே அல்லாஹு தஆலா என்ன கொடுக்கிறான் என்றால், அந்த பெரும் பெரும் தலைவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை பெருமானாருடைய காலடிக்கு வர வைத்து அவர்களை அந்த மண்ணிலே மாண்டு போகச் செய்கிறான். இதுதான் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய அருள் பாக்கியம். உங்களுக்கு தெரியுமா, குர்ஆன்ல வல்லுஹா என்று ஒரு அத்தியாயம் இருக்கு. தராவீஹ்ல கேட்பீங்க, அல்லது இதர தொழுகைகளில் எல்லாரும் கேட்பீங்க. வல்லுஹா வல்லைலி இதா சஜா, இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. நாயகமே யா ரசூலல்லாஹ், ஏதாவது உங்களுக்கு ஒரு காரியம் தட்டுப்பட்டு போயிட்டா கவலைப்படாதீங்க. ஏன் தெரியுமா? வலல் ஆகிரத்து, தட்டுப்பட்டு போனதுக்கு பிறகு இன்னொன்று வருமே, அது தட்டுப்பட்டு போனதை விட சிறந்ததாக இருக்கும். நாயகமே யா ரசூலல்லாஹ், மக்கா தட்டுப்பட்டு போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை கடுமையாக நேசிச்சாங்க, ஆனால் மக்கா அவங்களுக்கு கிடைக்கல, பறி போயிட்டு. பிந்தி வெற்றி கொள்றாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் திருப்பி மக்காவில் வாழல. மக்காவை இழந்த நபிகள் நாயகத்திற்கு மதீனாவை அல்லாஹ் சன்மானமாக கொடுக்கிறான். அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டம் நழுவி போனதற்கு பதிலாக அபூ ஜஹலுடைய தலைமையில் வந்த பத்ர் யுத்தத்துக்கு வந்த எதிரிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வசப்படுத்தி கொடுக்கிறான். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய தாற்பயம். அந்த பத்ர் யுத்தம் வெற்றி கொள்ளப்பட்ட காரணத்தினால், பெரிய பெரிய தலைவர்கள் 7 பேரும் ஒரே யுத்தத்திலே மாளப்பட்ட காரணத்தினால், பிற்காலத்திலே மக்காவை வெற்றி கொள்வதற்கு மிக 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 சுலபமாக இருந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. மக்காவை மட்டுமா வெற்றி கொண்டார்கள்? தப்பி போனாரே அபூ சுஃபியான், மக்கா வெற்றியின் பொழுது, நாயகமே யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்கிற குடும்பத்தோடு இஸ்லாத்துக்கு வாரேன் என்று மக்கா வெற்றியில அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பாருங்க, யுத்தம் தொடங்கினதே அவரால. ஆனா அவரு கடைசியாக மக்கா வெற்றியின் பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். அபூ சுஃபியான், அல்லாஹு தஆலா அவருக்கு இஸ்லாத்தை நாடிட்டான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். எந்த அளவுக்கு தெரியுமா? அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார் மட்டுமல்ல, அபூ சுஃபியான் அவங்களோட வரலாறு உங்களுக்கு தெரியும். அபூ சுஃபியான் அவங்களோட மனைவி யாரு? ஹிந்தா. யாரு? ஹிந்தா. வரலாற்றில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சாச்சா ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள உஹது யுத்தத்தில் நெஞ்ச பிளந்து ஈரல வெளியில எடுத்து வாயில சப்பி துப்பிய வரலாற்றுக்கு சொந்தமான பெண்மணி ஹிந்தா. யாரு? ஹிந்தா. ஹிந்தா யாரு? அபூ சுஃபியான் அவங்களுக்கு மனைவி. அவ கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் சொன்னாங்க, ஹிந்தா, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றீங்க, மன்னிப்பு கேட்டீங்க, நான் கருணையுள்ள ரஹ்மத்துல் ஆலமீன், நான் ஏற்றுக்கோறேன். ஆனால் என் முகத்துக்கு முன்னுக்கு மட்டும் வராதிங்க. ஏன் தெரியுமா? உங்களை காணக்கிட்ட என் சாச்சாட நெஞ்ச நீங்கள் கத்தியால் குத்தி பிளந்து ஈரலை எடுத்து சப்பி துப்பின அந்த காட்சி எனக்கு இன்னும் மீறிக்கி. உங்களை காணக்கிட்ட எனக்கு அது ஞாபகம் வருது, மறக்க முடியல, ரொம்ப கஷ்டம். அதனால் முன்னுக்கு வராதிங்க. அப்படி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மன்னிப்பு கொடுக்குறாங்க, இஸ்லாத்துக்கு எடுக்கிறாங்க. அபூ சுஃபியான் அவங்களும் இஸ்லாத்துக்கு வர்றாங்க, ஹிந்தாவும் இஸ்லாத்துக்கு வந்துடுறா. ஆனால் அபூ சுஃபியான் அதை செய்யலையே. அபூ சுஃபியான் அவங்க இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பிறகு, மக்கா வெற்றிக்கு பிறகு ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி ஆகிறார்கள்.
அபூ சுஃபியான் அவர்களுடைய மகன்தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் 4 கலீஃபாக்களுக்கு பிறகு உலகத்திலே அமீருல் முஃமினீன் என்று, அதாவது வரலாற்றில் அவருடைய பெயர் அமீருல் முஃமினீன் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, உமையாக்களுடைய ஆட்சியினுடைய தலைவராக இருந்த பெரும் சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வஹியை எழுதக்கூடிய சஹாபியா கூட அவங்க சில காலம் பணி செஞ்சிருக்கிறாங்க. யாரு? முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. தந்த குடும்பத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏற்பட்ட மன கஷ்டங்கள், இழப்புகள், வருத்தங்களுக்கு ஈடாக இஸ்லாம் இந்த உலகத்தில் பல தேசங்களுக்கு, சிரியா ஷாம் தேசம் வரைக்கும் ஆட்சி ஓட்டுவதற்கு முஆவியா ரலியல்லாஹு தஆலானுடைய அந்த அவர்களுடைய காலம், நிர்வாகம், ஆட்சி முறைமை இருந்தது. இதில் நிறைய விஷயம் இருக்குது. ஆனாலும் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் அலி ரலியல்லாஹு தஆலா இடையில் ஏற்பட்ட மனக்கசப்பெல்லாம் இருக்குது. அது வேறு விஷயங்கள். ரைட். இப்போ அபூஜஹல் யுத்தத்துக்கு வந்தவர் 7 பேரும் அவுட். யுத்தம் வெற்றி. மதீனாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாம்ராஜ்யம், இஸ்லாமிய சாம்ராஜ்யம் நிறுவப்படுது. அங்க அதிலிருந்து யார் யுத்தத்துக்கு காரணமாக இருந்தாரோ அவர் கூட தப்பி போனவர் இறுதியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். யார்? அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்தை ஏற்றாச்சு. இப்போ அபூ சுஃபியான் இல்லையில ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டாச்சு. நாம் என்ன செய்யறது? ஏற்றாகணும். சரி. அப்ப இந்த பத்ர் யுத்தம், இந்த பத்ர் யுத்தத்தை பற்றி அல்லாஹு தஆலா, அது நடந்த நாள் தான் ரமலான் மாதம் பிறை 17 இன்றைய நாள். பத்ர் யுத்தம் இடம்பெற்ற நாள். இஸ்லாத்தில் முதலாவது இடம்பெற்ற பெரிய யுத்தம் பத்ர் யுத்தம். இந்த பத்ர் யுத்தத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நிறைய விஷயங்களை விளங்கப்படுத்துறான். ஒன்று, குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லஹ் ஃபத்தகுல்லாஹ் லஅல்லகும் தஷ்குரூன். வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின், பத்ர் களத்திலே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வெற்றியை தந்தான். வ அன்தும் அதில்லா. இதுதான் குர்ஆன்ல பத்ர் யுத்தத்தை பற்றி, பத்ர் யுத்தம் என்று சொல்லியே பத்ர் என்று சொல்லி வந்த ஆயத்து. வ அன்தும் அதில்லா. இங்கே அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நீங்கள் 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று, நீங்கள் சபர் என்கிற பொறுமை உடையவர்களாக இருக்க வேண்டும். நான் முன்னுக்கு ஒரு விஷயம் சொன்ன மறந்துடாதீங்க. அதை இந்த உலகத்தில் நம்மளுக்கு ஏதாவது தட்டுப்பட்டு போனால் அல்லாஹ்வுக்கு ஏசப்படா. அல்லாஹ் இப்படி தான், போன மாதம் கொண்டு வந்துச்சு, தட்டுப்பட்டு போச்சு, இன்னும் இன்றைக்கு வந்ததும் தட்டுப்பட்டு போச்சு, ஒரே நம்மளுக்கு வாரதும் தட்டுப்படுறது தான். அது வாழ்க்கையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், ஒரு கல்யாணம் வந்து தட்டுப்பட்டாலும் நம்ம ஆக்கள் டக்கட்டு அல்லாஹ்வை கோபிக்கிறேன். என்ன வருது போகுது ஒன்றும் நடக்க இல்லை, எவனோ என்னமோ ஏதோ அதோ ஒன்று 1000 மௌட்டிகத்துக்கு பின்னால் இந்த சமூகம் போயிடும். அந்த முட்டாள்தனமான விஷயங்களுக்கு பின்னால் போகக்கூடாது. அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன? வலல் ஆஹிரத்து ஹைருன் லக மினல் ஊலா. எது தட்டுப்பட்டு போகுதோ பின்னால நல்லது வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். எது தட்டுப்பட்டு போகுதோ பின்னால நல்லது வருது என்று அர்த்தம். அதை நம்பணும். ஏன் அதை சொல்றேன்னா, இப்போ அது அடுத்த விஷயம். அதான் இந்த பத்ர் யுத்த விஷயத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள்கிட்ட 2 விஷயத்தை கேட்குறான். குர்ஆன்ல இருக்கு. இந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான். இது நான் இப்போ ஓதுற ஆயத்தில் அடுத்த ஆயத்து அதான். அல்லாஹு தஆலா என்ன தெரியுமா சொல்றான்? 2 விஷயம் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன். ஒன்று, உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களில் உங்களுக்கு சபுர் என்கிற பொறுமை இருக்கணும். பத்ர் யுத்தத்தில் படிப்பினை இதான். இது படிப்பினை நம்ம திட்டமிட்டு கண்டுபிடிச்சிக்கன்னு சொல்லல, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அப்படி தான் சொல்றான். சபுர் என்கிற பொறுமை உங்களுக்கு இருக்கணும். 2வது, உங்களுக்கு தக்வா கட்டாயம் இருக்க வேணும். சபுர் என்கிற பொறுமையும் தக்வா என்கிற அந்த இறை பக்தியும் நமக்கு இருக்கும் என்றிருந்தால் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின். 2ம் இருந்தாக்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? பத்ர் யுத்தத்தில் அவர்களுக்கு உதவி காலடிய வந்தது. எப்ப? பத்ர் யுத்தத்தில். வ அன்தும் அதில்லா. எண்ணிக்கையில் குறைஞ்ச ஆக்களை நீங்க இருந்தீங்க. எத்தனை சஹாபாக்கள்? பிள்ளைகள் கேள்வி கேட்பேன், கடைசியாக கேட்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பத்ர் யுத்தத்துக்கு போன சஹாபாக்கள் எண்ணிக்கை எத்தனை? 313. ஆனா எதிரிகள் எத்தனை பேர் வந்தாங்க? 1000 பேர் வந்தாங்க. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? நீங்க வெறும் 313 பேரு, வெறும் 70 ஒட்டக, ஒரே ஒரு குதிரை, இதோட நீங்க போறீங்க. ஒழுங்கான வாளும் இல்லை, ஈட்டியும் இல்லை, அம்பும் இல்லை, பொல்லும் இல்லை, கல்லும் இல்லை. ஆனா உங்களுக்கு எதிராக வந்தாக்கள் 1000 பேர், நீங்க 313 பேர். அப்படி இருந்தும் கூட
அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு பத்ர்ல வெற்றியை தந்தானே, அதில் சூட்சுமம் என்ன தெரியுமா? மக்காவுல ஏற்பட்ட கஷ்டத்துல நீங்க பொறுமையா இருந்தீங்களே, அல்லாஹ்வை மறக்காம தக்வாவோட இருந்தீங்களே, அந்த ரெண்டும் உங்களுக்கு மிக பெரிதானமான கிரீடமாக அங்க உங்களுக்கு இருந்துச்சு. அதனால நீங்கள் அல்லாஹ்வுடைய உதவியை நீங்கள் சிறுபான்மை கொஞ்சம் பேராக இருந்தாலும் பத்ர்ல நீங்க கண்டீங்க. உண்மையில் நம்ம இருந்தமண்டா அது கொஞ்சம் பேர் என்றாலும் வெற்றி கிடைச்சே தீரும். இன்னைக்கு உலகத்தில் முஸ்லீம்கள் கூடவா குறவா? குறவு. ஒட்டுமொத்த உலக மக்கள்ல முஸ்லீம்கள் 1/3 கூட இல்லை. நம்ம அவ்வளவுக்கு சரியா கணக்கு பார்த்தா அதுக்கு கூட நம்ம வரல. மற்ற ஆட்கள் தான் கூடிய இருக்கிறாங்க. அல்லாஹ்க்கு மாத்தமானாக்கள், அல்லாஹ்வை வணங்காதவர்கள் தான் கூடிய இருக்கிறாங்க. ஆனால் முஸ்லீம் என்று சொன்னாலே உலகத்தில் எதிரிகளோட உள்ளத்தில் ஒரு அச்சம் இருக்கு. அது எந்த ஜமாத்தா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, யாரா இருந்தாலும் பிரச்சனை, எந்த நாடா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை அவன் மனதில் இருக்கா, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்றானா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்றானா, மற்றவன் நம்மளை முஸ்லீம் தான் பார்ப்பான். நம்மளுக்கு 1000 பிளவு இருக்கு, அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. நாமளும் அவன் களிமா சொன்னான்னு தான் பார்ப்பான். நாம தான் இங்கே அவனா இவனா நானா நீ ஏன்டா அடிப்படைப்பட்டு இருக்கிறமே தவிர, இன்னைக்கு பாருங்க உலகத்தில் என்ன நடக்குது, உலகத்தில் என்ன நடக்குது இதான். ஆக நாம கொஞ்சம் பேராக இருந்தாலும் என்ன, எதிரிகளோட உள்ளத்துல அல்லாஹு தஆலா பயத்தை கொடுப்பான். அவங்க எவ்வளவு பேர் இருந்தாலும் பரவாயில்ல, அதை இந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். ரெண்டாவது விஷயம், நீங்க கொஞ்சமா இருந்தாலும் உங்களுக்கு தான் வெற்றி, பத்ர்ல சொன்ன வசனம். ரெண்டாவது, நீங்க தனியண்டு நினைக்காதீங்க. நீங்க சரியா இருந்தா அல்லாஹு தஆலா உங்களை மலக்குகளை கொண்டு பலப்படுத்துவான். பத்ர் யுத்தம் நடக்குது. சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, நாயகமே யா ரசூலல்லாஹ், பத்ரில் நான் ஒரு ஆச்சரியத்தை கண்ட நாயகமே. சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் ஒரு ஆச்சரியத்தை கண்டோம். என்ன? நாங்கள் எதிரியை விரட்டிக்கிட்டு போவோம், ஆனால் எங்களோட தலைக்கு மேலால சாட்டையை விசுக்கிற சத்தம் எங்களுக்கு கேட்குது. நாங்கள் எதிரியை விரட்டிக்கிட்டு போறோம், ஆனால் அங்கே போய்த்து போகிற நேரத்தில் எங்களோட தலைக்கு மேலால சாட்டை சுழற்றப்படுகின்ற சப்தம் கேட்கிறது. எங்களுக்கு முன்னுக்கு போன எதிரி கீழே விழுந்து கிடக்கிறான். நாயகமே யா ரசூலல்லாஹ், அவனை போய்த்து என்னடான்னு பார்த்தா அவன்கிட்ட மூக்குடைஞ்சு போய் கிடக்கிறான். சிட்டியா மூக்குல காயம் அவனுக்கு. அவன் மூக்குடைஞ்சு போய் பணியை கிடக்கிறான், செத்து போயிடறான். ஆச்சரியமா இருந்துச்சு நாயகமே யா ரசூலல்லாஹ். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மலக்குகள் இந்த பத்ர் யுத்தத்தில் கலக்கிறாங்க நான் சொன்னேன் இல்லையா, அது மலக்குகள் தான் போர் செய்தார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா 1000 மலக்குகளை இறக்குறான், 3000 மலக்குகளை இறக்கினான். நீங்கள் அதுக்குத்தான் அல்லாஹு தஆலா அடுத்த வசனம், முன்னூற்றி சொன்ன வசனம் தான், அதுக்கு தான் அல்லாஹு தஆலா அடுத்த வசனத்தை என்ன சொல்றான்? பலாயின் தஸ்பிரு, நீங்கள் பொறுமையுடையவர்களாக இருந்தால், வதத்தகு, நீங்கள் தக்வாவுடையவர்களாக இருந்தால், 2 கண்டிஷன் இருந்தா, வயதுக்கும் மின் ஃபௌரிஹிம் ஹாதா யும்திதுக்கும் ரப்புக்கும் பிஹம்ஸத்தி ஆலாஃபி மினல் மலாயிகா முஸவ்விமீன். போருக்கென்று குறிவைக்கப்பட்ட சீல் பண்ணப்பட்ட 5000 மலக்கை இறக்கிறதுக்கு நான் ரெடி என்று அல்லாஹு தஆலா சொன்னான். 1000 ஆகி 3000 ஆகி என்ன சொன்னான்? 5000 பிஹம்ஸத்தி ஆலாஃபி, 5000 மலக்கை இறக்க நான் ரெடி என்று சொன்னான். நாம உண்மையில் இருந்தா, பத்ர் யுத்தம் தரக்கூடிய பாடம், நாம உண்மையில் இருந்தா, நாம பொறுமையோடு இருந்தா, நாம தக்குவாவோடு இருந்தா, மனுஷர்களுக்கு அநியாயம் செய்யாம, அல்லாஹ்க்கு மாறு செய்யாம, ஹராத்துக்குள்ள பெய்த்திராம, ஹலாலையும் ஏவலையும் பேணி சரியா இருந்தோம்னு சொல்லி சொன்னா, சப்ரோட இருந்தா மனுஷன் தேவையில்லை, மலக்குகளை கொண்டு அல்லாஹு தஆலா பத்ர் யுத்தத்தில் மட்டுமல்ல நம்முடைய உள்வீட்டுக்குள்ளும் அவனுடைய பாதுகாப்பை இறக்குவான். என்ன, மலக்குகள் பத்ர் யுத்தத்துக்கு மட்டும் படைக்கப்பட்டார்களா? மற்றதுக்கு படைக்கப்படலையா? சரி, பத்ர் யுத்தத்துக்கு போனால் மட்டும்தான் மலக்கு இறங்குவாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் தோழர்களே, என் உம்மத்தவர்களே, மையவாடிய போல உங்களோட வீட்டை நீங்கள் ஆக்கி விடாதீர்கள், குர்ஆனை அதிகம் ஓதுங்கள். நீங்கள் அப்படி குர்ஆனை ஓதினால் பல்லாயிரக்கணக்கான மலக்குகள் உங்களுடைய வீடுகளுக்கு இறங்கி கொண்டிருப்பார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் எல்லாத்தையும் வரலாறாக்கி போட்டோம். பத்ர் யுத்தத்தில் மலக்கள் இறங்கினார்கள், முடிச்சு. உங்களோட விட்ட இறங்க மாட்டார்கள் என்று யார் சொன்ன? அல்லாஹ் சொன்னானா? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மலக்குகள் இறங்குவாங்க உங்களோட வீட்டை. எப்ப நீங்க குர்ஆனை ஓதுங்க. ஒரு சஹாபி வந்து கூறுகிறார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ்,
நான் ஓதிக்கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய ஒட்டகை நடுங்கியது, துடித்தது, யாரையோ கண்டு விரல்வது போன்றோம் விரண்டது. என்ன நாயகமே என்று கேட்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் தோழரே, குர்ஆன் ஓதுகிற இடத்துல மலக்குகள் இறங்குவாங்க, நான் உங்களுக்கு சொல்லலையா? மலக்குகளை கண்டு தான் உங்களோட ஒட்டகம் விரண்டன்னு சொன்னாங்க. துர்பாக்கியம், அல்லாஹ் தஆலா ஒட்டகத்திற கண்ணுக்கு மலக்குகளை காட்டுறான், ஆடு மாற்ற கண்ணுக்கு மலக்கை காட்டுறான். நம்மட கண்ணுக்கு மலக்கு தெரியல, அது அல்லாஹ் நமக்கு நாடல்ல, அல்லாஹ் நம்மட கண்ணுக்கு மறைச்சு வச்சிருக்கான். ஒருவேளை அல்லாஹ் தஆலா மலக்குகளை மனித உருவத்தில் கூட நம்மட வீடு வாசலுக்கு அனுப்பி கூட இருக்கலாம், நாம தவறு செய்யலாம். யாரு? குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்த சாமிரி என்று சொல்லக்கூடிய ஒரு யூதனுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. குர்ஆன்ல இருக்கு இல்லையா? குர்ஆன்ல இருக்குது. சாமிரிங்கிற என்ன செஞ்சான்டா, இந்த உலோகம் எல்லாம் உருக்கி எல்லாம் செஞ்சு ஒரு காளை மாட்டை குட்டி மாடொண்டை செஞ்சு டக்குன்னு ஒரு மண்ணுள்ள பார்த்து அந்த மாட்டை வாய்க்குள்ள போட்டு விட்டான். மாடு பாண்டு கத்திச்சு. சொன்னான் டக்குன்னு ஆட்களுக்கு, இன்னும் உலோகங்களால் செய்யப்பட்ட மாடு பாண்டு கத்துதா, இந்த மாடு இதுதான் மூசா நபியுடைய கடவுள், அவன் பொய்யொன்று அடிச்சு விட்டான். அங்கிருந்து பனு இஸ்ரவேல் மாடெல்லாம் பாஞ்சுழுந்து இந்த காளை மாட்டை கடவுளாக்கிச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாம் தூரிசினால பேசி கொண்டிருக்காங்க அல்லாஹ்வோட. அல்லாஹ் சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாமே, நீங்கள் என்னோட முனாஜாத்து பண்ணிக்கிறீங்க, பேசிக்கிறீங்க, அங்கே உங்களோட ஆக்கள் காளை மாட்டை கடவுளாக்கிட்டா குப்பரை கிடக்காம பாருங்க சொல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் வேகமாக வந்தாக, கேஸ் உண்மை பொறுப்பு கொடுத்துட்டு போன சமூகத்தை யாருக்கிட்ட? ஹாரூன் நபி கிட்ட. ஹாரூன் நபியை தாடியை பிடிச்சி மூசா அலைஹிஸ்ஸலாம் குளிக்க கேட்டாங்க, என்ன நடந்துச்சு ஹாரூனே அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம்? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் ஒன்றும் செய்யலை பாப்பா, அன்னைக்கிற சாமிரி தான் இன்னொரு அடார் வேலையை பார்த்தான். சரி, அவனை போய் பிடிச்சி வமா ஹத்துபுக்க யா சாமிரி, இது குர்ஆன் வசனம். வமா ஹத்துபுக்க யா சாமிரி, டேய் சாமிரி என்னடா செஞ்சாய் என்று கேட்க அவன் சொன்னான், மூசா நபியே, யாருடைய கண்ணுக்கும் தெரியாத ஒரு விஷயம் என் கண்களுக்கு தெரிந்தது. அப்படி என்னடா? உங்களை சந்திக்க ஒரு ஆள் குதிரையில வந்து போறாரே, அதை நான் கண்டனன்னு சொன்னான். யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவன் சாமிரிയുടെ கண்ணுக்கு தெரிஞ்ச ஜிப்ரீல் நம்மட கண்ணுக்கு தெரியப்படாதா? நாம் ட்ரை பண்ணணும். இமாம்கள் சொல்கிறாங்க, லைலத்துல் கத்ருடைய இரவில் உங்களோட மேல் சிலுக்கிறது என்றால், லைலத்துல் கத்ருடைய இரவில் உங்களோட மேல் சிலுக்கிறது, மெய் சிலுக்கிறன்னு சொல்லுவாங்களே, ரோமங்கள் நிமிர்ந்து நிற்குமே, அப்படி நிற்கிறன்னு சொல்லி சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களில் டச்சாக இருக்கிறார், பற்றிருக்கிறார் என்று இமாம்கள் தெளிவாக சொல்கிறாங்க. அதுக்காண்டி நாம் சும்மா ஒடிச்சிக்கிட்டு சிலுக்கப்படா, அது தானாக பக்தியில் சிலுக்கணும். ஏசி கூழுக்கோ குளிர்காத்துக்கோ சிலுக்கிறாக்களும் இருக்கும். பக்தியில ரோமங்கள் சிரித்தால் வானவர் ஜிப்ரீல் நம்ம வீட்டுக்கு தானே வருவாங்க. இன்னான்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் என்ன சொல்லுதோ, தனஸலுல் மலாயிகத்து வர்ரு, மலக்குகளும் ஜிப்ரீலும் இறங்குவார்கள். யார்கிட்ட? பள்ளிக்கு மட்டும்தான் இறங்குவாங்களா? இல்ல, வீட்டுக்கு இறங்குவாங்க, ரோட்டுக்கு இறங்குவாங்க, முழு பூமிக்கும் இறங்குவார்கள். முழு பூமிக்கு இறங்குவாங்க. அப்ப மலக்குகள் பத்ர் யுத்தத்தோட முடியல, நல்லவங்கிற கண்ணுக்கு மட்டும் தெரியல, சாமிரி என்கிற யூதண்ட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கி. எனவே மலக்குகள் குர்ஆன் ஓதக்கூடிய வீடுகளுக்கு இறங்குவாங்க. நம்ம எல்லாத்தையும் வரலாறு ஆக்கிட்டோம், வந்தாங்க போனாங்க. உங்கள்கிட்ட வர மாட்டாங்களா? இல்லை. நம்ம ஏன் அப்படி நம்பிக்கை இழக்கணும்? மலக்குகள் பத்ர் யுத்தத்திலே எப்படி அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் 1000 3000 மலக்குகளை இறக்கினானோ, இன் தஸ்பீரு வ தத்தகு, உங்களுக்கு பொறுமை இருந்தால், தக்வா இருந்தால் உங்களுக்கும் அந்த மலக்குகள் உதவி இருக்கு, நம்மளுக்கும் இருக்கு. அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை தரணும். அப்ப அந்த மலக்குகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு முன்னால எதிரியை நீங்க விரட்டி போறீங்க, அவன் உங்களுக்கு நீங்க வெட்ட முந்தி அவன் விழுந்து கிடக்கிறான், மூக்குல காயமும் இருக்குது, அது மலக்குகள் அடிச்ச அடி என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? மலக்குகள். அப்ப இது பத்ர் யுத்தத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஒரு துஆ கேட்டாங்க. அதான் பத்ர் யுத்தத்தின் வெற்றியின் ரகசியங்கள் என்று சொல்லுவார்கள் அறிஞர்கள். முதல்ல அங்க நம்பிக்கை, ஈமான் உறுதியா இருந்துச்சு. சஹாபாக்கள் சொன்னாங்க, நாயகமே யா ரசூலல்லாஹ், இந்த பயணத்தில் கடல்ல குதிச்சு மௌத்தாகணும் என்று நீங்கள் எங்களுக்கு சொல்லுவீர்களாக இருந்தால் எங்கள் உயிர்களையும் இழக்க தயாராக இருக்கிறோம் நாயகமே யா ரசூலல்லாஹ் என்று சஹாபா பெருமக்கள் சொன்னாங்க. நம்ம அப்படி இருக்குமா? நம்மளுக்கு அப்படி திலகாத்திரமான நம்பிக்கை இருக்கா? இல்லை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தான் சொல்லணுமா? அதை நான் ஒரு கட்டத்தில் கேட்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக உசுரை கொடுப்பியா? ஓ கொடுப்பேன். உண்மையாக கொடுப்பியாடா? உண்மையாக கொடுப்பேன். சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 5 வக்தம் தொழவாடாண்டா வரமாட்டான்.
உசுரை கொடுப்பியாடான்னு கேட்டா கொடுப்போம்பா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக 5 வக்து தொலைவான்னு கேட்டால் தரமாட்டான், வரமாட்டான். பள்ளிக்கு ஏதாவது தாடான்னு கேட்டால் தரமாட்டான். உசுரை கொடுப்பேன். ஏன்னா உசுறு புரியுதானே, ஏன் உடனே கொடுத்து கிழிச்சிட்டுவார். சும்மா பொய் வாயால் சொல்றது. சூரத் பக்ராவில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், வமினன் நாஸி மன் யகூலு ஆமன்னா பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் வமா ஹும் பிமுமினீன். சூரத் பக்ராவில் இருக்கிற ஆயத். சிலாக்கள் வாயால் சொல்லுவான் நாங்கள் மூமின் என்று, அவன் மூமினே கிடையாது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான். மூமின் இல்லை. சூரத் பக்ரா பாருங்க. அப்ப நாம வாயால சொல்ற மூமினா இருக்கப்படா, செயல்ல மட்டும் மூமினாவும் இருக்கப்படா. கல்பிலையும் ஈமான் இருக்கணும். கல்பிலையும் என்ன செய்யணும்? ஈமான் இருக்கணும். வாயால சொல்ற மாதிரி செயல்ல இருக்கிற மாதிரி கல்விலையும் ஈமான் இருக்கணும். அந்த சஹாபாக்களுடைய பத்ர் யுத்தத்துடைய வெற்றியின் இரகசியங்கள்ல ஒன்றும் அந்த சஹாபாக்களுடைய ஈமான் உள்ளத்திலும் செயலிலும் இருந்தது. இரண்டாவது துஆ. இரண்டாவது வெற்றியின் ரகசியம் என்ன? பத்ர் யுத்தத்தில் துஆ. பத்ர் யுத்தத்துக்கு முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? அல்லாஹ் கிட்ட ஒரு துஆ கேட்குறாங்க. என்ன துஆ கேட்குறாங்க தெரியுமா? யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த பத்ர் யுத்தத்தில் நான் இருக்கிற சிறு கூட்டம் உயிர் மாய்க்குமாக இருந்தால், மரணித்து விடுவார்களாக இருந்தால் நாங்கள் பிரச்சனை இல்லை. நீ வணங்குறதுக்கு, உன்னை வணங்குறதுக்கு யாரும் இல்லை. நீ வணங்கப்படுவதற்கு இந்த பூமியில் யாரும் இல்லை. நாங்கள் மௌத்தாகினா அதுக்கப்புறம் ஒன்றை வணங்க யாரும் இல்லை என்று உருக்கமான ஒரு துவா கேட்டாங்க. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இருந்த நீர் தட்டுப்பாடை போக்குவதற்காக ஒரு சிறு தூக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். பத்ர் யுத்தத்தில் கூடாரத்துக்குள்ள. அதில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சுப செய்தியை சொன்னான். நாயகமே யா ரசூலல்லாஹ், நாளை நடக்க போகின்ற யுத்தத்தில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்ற ஆசீர்வாதத்தை அல்லாஹ் கொடுத்தான். சுப செய்தியை கொடுத்தான். சிரிச்ச முகத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து சொன்னாங்க, தோழர்களே, நாளைய யுத்தத்திலே நாம் வெற்றி அடைகிறோம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு தெரியுமா? இந்த பத்ர் யுத்தத்தை பற்றி சஹாபாக்களுடைய பிள்ளைகள் கூடியிருந்து கவி பாடுவாங்க. கூடியிருந்து கவி பாடுவாங்க. பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களை பற்றி சஹாபாக்களுடைய பிள்ளைகள் கூடியிருந்து கவிதை பாடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வந்தாங்க. வந்த உடனே கவிதை படிச்சுக்கிருந்தாக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? டக்கண்டு பத்ரு சஹாபாக்களை புகழ்ந்து படிச்சுக்க இந்த கவிதையை நித்தாட்டி போட்டு வஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதி என்று ஒரு பைத்தை படிச்சாங்க. என்ன? எங்களுக்கிட்ட ஒரு நபி இருக்காங்க, எங்களுக்கிட்ட ஒரு நபி இருக்கிறாங்க, நாளை என்ன நடக்கும் என்பதை இன்றைக்கே சொல்லக்கூடிய நபி அவங்க என்று சஹாபாக்கள் படிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அது இருக்கட்டும், நீங்க படிச்சதை படிங்க, நீங்க படிச்சதை படிங்க. பத்ர் சஹாபாக்களை பற்றி படிச்சீங்களே அதை படிங்க, இதை நித்தாட்டுங்கன்னு சொன்னாங்க. அவங்க படிச்சது தெரியுமா? பத்ர் யுத்தத்தை பற்றி அங்கேயும் படிச்சாங்க அந்த சஹாபிகள். பத்ர் யுத்தத்தில் நாளைக்கு யாருக்கு வெற்றி என்கிறத நேற்றே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. நேற்றே சொல்லிட்டாங்க. நாளைக்கு யார் யார் எந்த இடத்துல மாண்டு போவார்கள் எதிரிகள் என்பதை இன்றைக்கே சொல்லிட்டாங்க. இதைத்தான் அங்கே படித்தாங்க. அவங்க தப்பாக படிக்கல, பத்ர் யுத்தத்தை தொடர்புபடுத்த படிக்கிறாங்க. நாளைக்கு பத்ர் யுத்தத்தில் என்ன நடக்கும்ங்கிறத இன்னைக்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்போ அங்கே இருக்கிற விஷயம் என்ன? ஈமான் முதலாவது. ரெண்டாவது பிரார்த்தனை, துஆ. எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் வாழ்க்கையில் துஆ கேட்டுட்டு போங்க. துஆவில் நம்பிக்கை இழக்கப்படா. நடக்கும் நடக்க அது அல்லாஹ்வோட நாட்டம். நடக்க இல்லைன்னா அல்லாஹ் நடத்தாட்டாம விட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அது நம்மளுக்கு நிலவாத்தான் இருக்கும். அதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு மனிதன் புத்தி காணா. அவ்வளோதான். அல்லாஹ் எதை ஏன் எப்படி என்னதுக்காக வச்சுங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி முடிக்கிற அளவுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு புத்தியை தந்திக்கிறானா? இல்லை. இப்போ நீங்கள் நம்மளோட கடமை என்ன? யா அல்லாஹ் இஸ்திகாரா. இஸ்திகாரா என்ன? என்ன ஒரு காரியத்தை செய்ய முன்னாடி அல்லாஹ் கிட்ட ஒரு துஆ கேட்கறது. யா அல்லாஹ், நான் இப்படி ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், இதில் எனக்கு நலவை தந்துரியா அல்லான்னு கேட்குறது. அல்லாஹ் தஆலா நலவை தருவான். தர இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க, அது நடக்காமல் இருக்கிறது தான் நமக்கு நலவென்று புரிஞ்சிக்கிற அளவுக்கு ஈமான் இருக்கணும். நம்ம அல்லாஹ் கிட்ட உண்ட கேட்குறோம், கிடைக்கலாட்டி என்ன செய்யணும்? என்னையா அல்லாஹ், ஆனால் அவன் கேட்டிக்கான் கொடுத்திக்கா, இவன் கேட்டிக்கான் கொடுத்திக்கா, எனக்கு மட்டும் தரல, அப்படி அல்லாஹ் கிட்ட மல்லுக்கு போகிற இல்லை, இதை தரல அல்லாஹ், அப்போ ஏதோ ஒன்று பெருசாக தரப்போகிறான். அதானே நம்பிக்கை. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், வலல் ஆஹிரத்து ஹைருல் லக்க மினல் ஊலா. கிடைக்காம தவறி போனதை விட கிடைக்கிறது சிறந்ததாக அமையும் நாயகமே யா ரசூலல்லாஹ். உங்களுக்கு எதில் மக்கா மிஸ் பண்ணிச்சுது, மதீனா சிறப்பாக அமைஞ்சிச்சு. இன்ன வரைக்கும் மதீனாக்கு பெருமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அடங்கப்பட்டிருக்கிறாங்க இல்லையா? சரி, தவறி போனது மக்கா, கிடைச்சது மதீனா. அது மட்டும் இல்லை, தவறி போனது வியாபார கூட்டம், கிடைத்தது பத்ர் களத்தில் வெற்றி. சரியா பிள்ளையா? சரியா இருக்குது. அதுதான் நம்பிக்கை.
அப்போ நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ் தந்தாலும் தராட்டியும் துஆ கேட்கணும். யா அல்லாஹ், நான் இப்படி காரியத்தை செய்ய போகிறேன், ஒரு வாழ்க்கை விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு கல்யாணம் பார்க்குறோமா, நம்மளோட பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்குறோமா, பொண்ணை பார்க்குறோமா, யா அல்லாஹ், அல்லாஹ் கிட்ட பொறுப்பை கொடுத்து போட்டு பாருங்க. அல்லாஹு தாலா அதில் நலவு இருந்தால் இழுத்துக்கு வந்து வைப்பான், நலவு இல்லையா விரட்டி கொண்டே விட்டுருவான். அவ்வளோதான் நம்பிக்கை. அதுக்கு மேலே நம்ம போக வேணாம். அதுக்கங்கால் நம்மளுக்கு சக்தி இல்லை. பத்ரு யுத்தத்தை பற்றி அறிஞர்கள் சொல்லுகிற பொழுதும் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஈமான் பலமாக இருந்துச்சு சஹாபாக்களுக்கு, பொறுமை பலமாக இருந்துச்சு. அடுத்தது துஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டாங்க, தெளிவாக கேட்டாங்க. யா அல்லாஹ், இந்த சிறு கூட்டம் அழிஞ்சா உன்னை வணங்குறதுக்கு நாங்கள் இல்லை நாயகமே, நாயனே யா அல்லாஹ் என்று கேட்டாங்க. அல்லாஹு தாலா அவங்களுக்கு சுபச்செய்தி அறிவிச்சான். நாளை நடக்க போகிற வெற்றி, யுத்தத்தில் உங்களுக்கு வெற்றி என்று அறிவிச்சான். அப்போ என்ன இருக்கணும்? துஆ இருக்கணும். அடுத்தது இஸ்திகாமத், உறுதி இருக்கணும். ஒரு முடிவு எடுத்தோம்னா திருப்ப யோசிக்கப்படாது. எத்தனை தரமான யோசிக்கணும். ஆனால் முடிவு எடுத்ததுக்கு பிறகு லாபமோ நட்டமோ என்ன செய்யப்படா, இந்த தொழிலை தொட்டன் யோசிச்சன் தான், ஆனால் மட்டத்தனமாக அப்படி இல்லை. நீங்கள் எவ்வளவு தான் வளர்ச்சி வர காசி கப்பல்களை நித்தாட்டி போட்டு தொழிலை ஆரம்பித்தாலும் அல்லாஹ் நாடினா தான் அதில் லாபத்தை தருவான். அல்லாஹ் நாடினாட லாபத்தை போக்கிடுவான். அல்லாஹ்ட நாட்டத்தை கொண்டு தான் எல்லாம். பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் அல் ஹைரு வஷ்ஷர்ரு பிமஷியத்தில்லாஹ். அவ்வளோதான் இஸ்லாம். அல் ஹைரு வஷ்ஷர்ரு, நல்லதோ கெட்டதோ பிமஷியத்தில்லாஹ். அல்லாஹ்ட நாட்டம் இல்லாமல் நல்லது நடக்கையும் இல்லை, அல்லாஹ்ட நாட்டம் இல்லாமல் நம்ம பிறந்தா இல்லை. அப்போ நம்மளை மௌத்தாகிறாரு நாட்டத்தை கொண்டு. அதே அல்லாஹ் நம்மளை படைக்கிறதுக்கு எந்த இறைவனுடைய நாட்டம் காரணமாக இருந்துச்சோ அதே ரப்புடைய நாட்டத்தை கொண்டு நம்ம மௌத்தாகிறோம். பிறந்தா அல்ஹம்துலில்லாஹ், பார்த்தாயினா என்ன வேலை பார்த்தையா அல்லாஹ் என்று கேட்குற இல்லை. ஈமான் இஸ்திகாமத், உறுதியாக இருக்க போகணும். அடுத்தது மஷூரா. இந்த பத்ரு யுத்தத்தில் அடுத்த படிப்பின என்ன? மஷூரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பத்ரு யுத்தத்துக்கு போகிற நேரத்தில் ஒரு கிணறு கிடைச்சிச்சு. பாலைவனத்தில் கிணறு கிடைக்கிறங்கிறது இங்கே தங்க மலை கிடைக்கிறத விட பெருசி. பாலைவனத்தில் கிணறு கிடைக்கிறங்கிறது தங்க மலை கிடைக்கிறத விட பெருசி. சஹாபாக்கள் அப்படி போன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கிணறு கிடைச்சிச்சு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இது கிணறு கிடைச்சிருக்கு, நம்ம இந்த இடத்திலே தங்கிடுவோம் என்று சொன்னாங்க. ஒரு சஹாபி தைரியமாக கேட்டாங்க, நாயகமே யா ரசூலல்லாஹ், இந்த கிணத்துக்கு கிட்ட தங்கோணும் என்கிறது உங்களோட முடிவா அல்லாஹ்வுடைய வஹியான்னு கேட்டாங்க. அந்த கேள்வியின் நாகரிகத்தை பாருங்க. என்ன கேட்குறாங்க? நாயகமே யா ரசூலல்லாஹ், இந்த கிணத்தடியில தான் தங்கோணும் என்கிறது உங்களோட முடிவா அல்லாஹ்ட வஹியா கட்டளையான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஏண்ட முடிவு தான். நாங்கள் இது உங்களோட முடிவு தான் என்று சொன்ன நாயகமே யா ரசூலல்லாஹ், இந்த கிணத்துக்கு அங்காலையும் இன்னும் கொஞ்சம் கிணறு இருக்குது, அதையும் நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்தோம்டா எதிரிகள் அதை பயன்படுத்தாமல் நம்ம தடுக்கலாம் என்று சொன்னாங்க சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அதை ஏற்றுக்கொண்டாங்க. என்ன சொல்கிறோம்டா, இந்த பத்ரு யுத்தத்தில் வெற்றிக்குள்ளே இருக்கிற அடுத்தது எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் மஷூரா இருக்கணும். 4 பேர் அதை கலந்து மஷூரா பண்ணி செய்யணும். நம்மளுக்கு படாத ஒன்று இன்னொரு ஆளுக்கு பற்றும். நான் பெரிய ஆள், நான் ஒரு ஆலிமு, என்னையை தாண்டி அடுத்த கிணறு எத்தினா உனக்கு என்னடா என்ன கேட்குறேன், இன்னும் 4 கிணறு இருக்கா, வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் தானே பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிணறு தீர்மானிச்சிட்டாங்க, இங்கனைக்கு நம்ம கூட வச்சு தங்குவோம்ட்டு. சஹாபாக்கு சொன்னாங்க, நாயகமே இது அல்லாஹ்ட கட்டளை இல்லாட்டி உங்களோட முடிவாக இருந்தால் இன்னும் 4 கிணறு அங்காலையும் இருக்கு நாயகம் என்று சொல்ல, வாங்க போகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் சேர்த்து அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா. அந்த பெரிய நாயகம் உலகத்துக்கே புத்தி சொல்ல வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சஹாபாக்கள்கிட்ட மஷூராவை கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு ஆலிமா இருந்தாலும், ஒரு எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும், ஒரு பொறுப்புதாரியாக இருந்தாலும், தனக்கு கூட இருக்கிற அல்லது கீழே இருக்கிறாக்கள மஷூராக்களில் நல்லதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது வெற்றிக்கு ஒரு வழி. இந்த பத்ரு யுத்தத்தில் ஒரு படிப்பினை இதையும் எங்களுக்கு என்ன செய்கிறாங்க, தாராங்க. இப்படி நிறைய விஷயங்களை பத்ரு யுத்தத்தை பேசிக்கொண்டு போகையிலும். எனவே பத்ரு யுத்தத்தில் நம்மளுக்கு இருக்க வேண்டியது சபர். அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை மட்டும் இது கட்டாயம் சொல்ல வேண்டியது, அதை சொல்லி போட்டு முடிச்சிடுறேன். குர்ஆனில் சூரத்துல் அன்ஃபால்ங்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நான் முன்னுக்கு சொன்னேனே, நமக்கு பொறுமையும் இறையச்சமும் இருந்தால் என்ன பவர்ண்டு அது அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். உங்களுக்கு பொறுமை இருக்கும் என்றிருந்தால் உங்களில் 20 பேர் ஒரு ஃபைட்டுக்கு நீங்கள் போனீங்கண்டா 200 பேரை ஜெயிச்சுட்டு வருவீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க குர்ஆனில். எப்படி உங்களில் 20 பேர் உங்களுக்கு நல்ல பொறுமையும் அல்லாஹ்வுல நம்பிக்கையும் தக்வாவும் இருக்குமெண்டா நீங்கள் 20 பேர் ஒரு சண்டைக்கு பிரச்சனைக்கு ஒரு போருக்கு போனால் 200 பேரை நீங்கள் மிகைப்பீர்கள். அப்போ ஒரு மூமின், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட தக்வா உள்ள பொறுமையுள்ள ஒரு மூமின் பவர் என்ன தெரியுமா? 10 எதிரிகளை ஜெயிக்கின்ற பவர் ஒரு மூமினுக்கு இருக்கு. 20க்கு 200 1க்கு 10. எப்படி கால்குலேட்? அல்லாட கணக்கு எப்படி சொல்லிப்பட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? உங்களில் 1க்கு 7 இருப்பான் தானே,
10 பேரை மிகைக்கிற அளவுக்கு பலமில்லாத ஒரு நோஞ்சான் ஒருத்தன் இருப்பானே, அப்படி நோஞ்சானா இருந்தாலும் கூட அவன் 2 பேரையாவது ஜெயிப்பான் என்று அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான். எப்படி பவர், எப்படி பவர்! ஒரு முஸ்லிம்ட நம்பிக்கை, ஒரு மூமின் நம்பிக்கை என்ன? ஒரு உண்மையான முஸ்லிம், ஒரு உண்மையான மூமின் அல்லாஹ் ரசூலுக்கு சரியா கட்டுப்பட்டு மறுமையை நம்பி சரியா ஒழுங்கா வாழ்ந்தான்னு சொன்னா அவன் தைரியசாலி என்ற 10 பேரை மிகைக்கிற பவர் உள்ளவன். அவனுக்கு பெலமில்லாட்டியும் அவன் ஒரு ஆள் 2 பேரை மிகைக்கிற பவர் உள்ளவன். சூரத்துல் அன்ஃபால். இல்லாமல் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சங்கையான ரமலானுடைய மாதத்தில் வானத்திலிருந்து இறக்கப்படுகின்ற மலக்குமார்களை இறை இல்லங்களில் மட்டுமல்லாமல் எமது இல்லங்களுக்கும் இறக்கி வைப்பானாக. நபிமார்களுக்கும் சஹாபாக்களுக்கும் எந்த உதவிகளை அல்லாஹ் மலக்குகளை கொண்டு கொடுத்தானோ அந்த உதவிகளை கொண்டு நம்மளையும் பலப்படுத்துவானாக. பத்ரு யுத்தத்திலே கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு பத்ரு யுத்தத்திலே கலந்து கொள்ள வானவர்கள் மலக்குகள் இறக்கப்பட்டது போல எங்கள் வாழ்விலே ஏற்படுகிற கஷ்ட துன்ப துயரங்களுக்கெல்லாம் எங்களுக்கு பக்கபலமாக அல்லாஹ் மலக்குகளை கொண்டு பலப்படுத்துவானாக. யா அல்லாஹ், குர்ஆன் ஓதப்படுகின்ற இல்லங்களாக எங்கள் இல்லங்களை மாற்றுவாயாக. உன்னுடைய நினைவை சுமந்ததாக எங்கள் உள்ளங்களை மாற்றுவாயாக. உனக்கு கட்டுப்பட்ட உனது சொந்தமான அடியார்களாக எங்களை ஏற்றுக்கொள்வாயாக. தௌபா பாவ மன்னிப்போடு மரணிக்கிற பாக்கியம் பெற்றவர்களாக எங்களை ஆக்குவாயாக. ரமலானை அடைய வைத்தது போல லைலத்துல் கத்ரையும் அடைகிற பாக்கியத்தை அனைவருக்கும் தருவாயாக. நாயனேயா அல்லாஹ், பொறுமையோடும் இறையச்சத்தோடும் வாழுகிற பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. நாயனேயா அல்லாஹ், உலகளாவிய ரீதியிலே முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற கஷ்ட துன்ப துயரங்களை போக்கி வைப்பாயாக. எல்லா இன மக்களும் உன்னுடைய அடியார்கள் யா அல்லாஹ், அத்தனை மக்களும் நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ்வதற்கான வழியை திறந்து தருவாயாக. இன்று உலகத்திலே வெடிகுண்டுகள் மூலம் நிம்மதியற்று வாழக்கூடிய எல்லா பூமியிலும் யா அல்லாஹ் எல்லா இன மக்கள் நிம்மதியாய் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم. السلام